மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, முடிவே இல்லாத ஆண்டுகள். உபாகமம் 11ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்திலே, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த வாக்குத்தத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் உள்ளடக்கம் என்பது மாதங்கள், வாரங்கள், நாட்கள், மணிகள், நிமிடங்கள், வினாடிகளை காட்டும். வருடம் என்பது ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொருவருடைய வயதை காட்டும். ஆதாமின் வயது 930, மெத்துசலாவின் வயது 969 ஆண்டு. வருஷங்கள் என்பது நம்முடைய வயதோடு இணைகிறது. நம்முடைய வயது பால வயதாக, நீண்ட ஆயுளாக, மகிமையாக விளங்கும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தின் 28ஆம் வசனத்திலே, தாவீது ராஜா தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நம் ஒவ்வொருவருக்கும் உரியதாக இருக்கட்டும். ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதை நாம் அறிவோம். 12 மாதங்கள் என்பது 12 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12, இயேசுவின் அப்போஸ்தலர்கள் 12. இந்த 12 என்ற எண் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 4 முதல் 8 வசனங்களிலே, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே, பிதாவின் நாமம் நெற்றியிலே எழுதப்பட்டவர்கள் 144,000 பேர். இவர்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள். இவர்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனங்களிலே, முழு பூமியிலிருந்தும் முழு மனுஷரிலிருந்தும் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 144,000 பேர் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் மாத்திரமே. புதிய எருசலேமின் அஸ்திவாரங்களில் இயேசுவுடைய 12 அப்போஸ்தலர்களின் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 12 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலரோடே இணைவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 42 வசனத்திலே, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 12 என்ற எண்ணின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வோம். ஒரு மாதத்தில் 4 வாரங்கள் உண்டு. 4 என்ற எண் புதிய எருசலேமின் 4 பக்கமும் சமம் என்பதை காட்டுகிறது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே, அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் என்று பவுல் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே, ஆதி அன்பு என்றும், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே, அறிவோடு கூடிய அன்பு என்றும், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே, அறிவை கெட்டாத அன்பு என்றும், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலே, அழியாத அன்பு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. 4 வாரம் என்ற 4 என்ற எண் இந்த அன்பின் 4 அனுபவங்களை வெளிப்படுத்துகிறது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே, சிங்கமுகம் என்றும் கழுகுமுகம் என்றும் மனித முகம் என்றும் காளை அல்லது எருதுமுகம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கமுகம் என்பது விசுவாசத்தின் பூரணம், கழுகுமுகம் என்பது பரிசுத்தத்தின் பூரணம், மனித முகம் என்பது அன்பின் பூரணம், காளை அல்லது எருதுமுகம் என்பது பாடுகளின் பூரணம் அல்லது தேவ சித்தத்தின் பூரணம். இந்த கிறிஸ்துவின் 4 பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள் என்பது நமக்கு தெரியும். இயேசு 30 வயதிலே ஞானஸ்தானம் பெற்றார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா சாட்சி கொடுத்தார். இந்த 30 என்பது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு நாம் வளர வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அந்த அளவு என்பது கிறிஸ்துவுக்குள் தேர்ச்சி அடைவது.
கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞானம், அறிவு, புத்தி என்று பவுல் எழுதுகிறார். ஞானம் என்பது கண்கள் என்ற தரிசனத்தோடு இணைகிறது. அறிவு என்பது காதுகள் மூலமாக கேட்கிறதோடு இணைகிறது. புத்தி என்பது இருதயத்தில் புரிந்து கொள்வதும் இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்பதை காட்டுகிறது. நாம் வாய் வழியாக பேசுவதே புத்தி. இந்த 30 என்ற எண்ணின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வோம். ஒரு நாள் என்பது 24 மணி நேரத்தை காட்டும். 24 என்ற எண் 24 மூப்பர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதாம் முதல் எப்ராஹிம் முடிய உள்ள மூத்தவர்களை காட்டும். மூத்தவர்கள் என்பது முதற் பலன்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே ஆதாம் முதல் லோவா முடிய 10 பேர் மூத்தவர்கள் முதற் பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நோவாவுக்கு பின் சேம் முதல் ஆபிரகாம் முடிய 10 பேர் மூத்தவர்கள் முதற் பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு பின் இஸ்மவேல் மூத்தவன் இல்லை என்றும் ஈசாக்கு முதற் பலன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈசாக்குக்கு ஏசா சேஷ்டபுத்திரன் என்று சொன்னாலும் அது யாக்கோபுக்கு சென்று விட்டது. யாக்கோபுக்கு பின் ரூபன் சேஷ்டபுத்திரன் என்றாலும் அது யோசேப்புக்கு சென்று விட்டது. 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே யோசேப்பு சேஷ்டபுத்திரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பின் குமாரரில் இளையவனாகிய எப்ராஹிமே சேஷ்டபுத்திரன் என்று எரேமியா 31ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்ற 20ஓடு ஈசாக்கு 21, யாக்கோபு 22, யோசேப்பு 23, எப்ராஹிம் 24 என்பதே முதற் பலன்கள், மூத்தவர்கள் என்பதை குறிக்கும். இதற்கு பின்பு அவர்கள் எகிப்திற்கு சென்றதால் அங்கு இந்த மூத்தவர்களை பற்றிய குறிப்பு எழுதப்படவில்லை. மோசே மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டபடியினால் அங்கு நியாயப்பிரமாண காலம் துவங்கிவிட்டது. அதற்கு முன்புள்ள மனசாட்சி காலத்திலே இந்த 24 மூப்பர்கள் முதற் பலன்களை நாம் புரிந்து கொள்ளலாம். 24 என்ற எண் ஒரு நாளின் 24 மணி நேரத்தை குறிக்கும். இந்த 24 மூப்பர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 24 மூப்பர்கள். இவர்களை இந்த எண்களோடு நாம் ஒப்பிடுகிறோம். எனவே இந்த 24 என்ற எண்ணின் ஆசீர்வாதமாகிய ஆவியின் முதற் பலன்களை நாம் அடைந்து கொள்வோம். ஆவியின் முதற் பலன்கள் என்பது ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே நம்முடைய சரீர மீட்பை பெற்றுக்கொள்வதாக பவுல் எழுதுகிறார். இந்த 24 என்ற எண்ணின் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்வோம். ஒரு மணிக்கு 60 நிமிடங்கள், ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடிகள். 60 கூட்டல் 60 என்பது 120 என்ற எண்ணை நாம் குறிப்பிடுகிறோம். நிமிடமும் வினாடியும் ஒன்றுக்கொன்று இணைகிறது. 120 என்ற எண் பெந்தகோஸ்தே நாளிலே மேல் வீட்டிலே கூடின 120 பேர்கள் என்பதை காட்டும். இவர்கள் முழுமையான நிறைவை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு நிமிடத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுரூபம் ஆகிறதை குறித்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 51ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். எனவே இந்த 120 பேர் பெந்தகோஸ்தே நாளிலே இந்த அனுபவத்துக்குள் அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். கிறிஸ்தவம் ஒரு நிமிடத்தில் ஒரு வினாடியிலே மறுரூபத்துக்குள் போக வேண்டும் என்பதை எதிர்நோக்குகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 51ஆம் வசனத்திலே பவுல் இதை ஆணித்தரமாக குறிப்பிடுகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடையவில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துரைக்கும் போது நாம் அனைவரும் மறுரூபத்தை அடைவோம். எனவே இந்த 120 பேரின் அபிஷேகம் 18 நாடுகளிலிருந்து வந்த யூதர்களை பிரமிக்க செய்தது. பல ஆயிரக்கணக்கான யூதர்கள் இவர்களை பின்பற்றி சபைக்குள் சேர்க்கப்பட்டார்கள். எனவே ஒரு நிமிடம், ஒரு வினாடி என்பது 60 கூட்டல் 60 என்ற 120 என்ற எண்ணின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். எனவே இந்த ஒரு நிமிடத்திலே ஒரு வினாடியிலே என்ற மறுரூபத்தை அடைந்து கொள்வோம். எனவே இந்த புத்தாண்டிலே வருஷம், மாதங்கள், வாரங்கள், நாட்கள், மணிகள், நிமிடங்கள், வினாடிகள் என்ற சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.